வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். மேத்யூ தாமஸோட லவ்லி படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. ஆல்ரெடி டீசர் வந்துருந்துச்சு, நான் பார்க்கல. டேரெக்டாக ட்ரெய்லருக்குள்ளே போயிடலாமே அப்படின்னு தோணுச்சு. தம்ப்நெயிலே அந்த ஒன்று காமிச்சிருக்காங்க. அதை வச்சு தான் அது எந்த அளவுக்கு எப்படி ப்ளே பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஈனாலே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது நானி படம் தான். நானியோட நானி படம், ராஜமௌலி அவர் டேரக்ட் பண்ணியிருப்பார். இது எந்த மாதிரி என்னன்னு தெரில. லவ்லின்னு வேறு டைட்டில் வச்சுருக்காங்க. லைட்டாக டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் படிச்சுட்டு நம்ம ட்ரெய்லருக்குள்ளே போயிடலாம். ஸ்டாரிங் மேத்யூ தாமஸ், உன்னிமயா பிரசாத், மனோஜ் கே ஜெயன், அஸ்வதி மனோகரன், ராதிகா, பிரசாந்த் முரளி, பாபுராஜ், ஜோமன் ஜோதிர், அருண் பிரதீப், ஸ்ரீஜித் ரவி, ஜெயசங்கர், ஆஷ்லின் அருண். ரைட்டர் டைரக்டர் டிலீஷ் கருணாகரன். இவர் வேறு என்ன படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு என்னன்னு சரியாக தெரில எனக்கு. ஈயை வச்சு பண்ணியிருக்காரு, பார்க்கலாம். ஆனால் எந்த மாதிரி என்னென்னு லவ்லின்னு வேறு டைட்டில் வச்சுருக்காரு. ஒரு மேத்யூ தாமஸ்க்கு ஈக்கு ஒரு கனெக்ஷன் அந்த மாதிரி இருக்குமோ, அந்த நானி படத்தில் பார்த்த மாதிரி. பார்க்கலாம். மியூசிக் விஷ்ணு விஜய், பிஜிபால். ஓகே, நம்ம ட்ரெய்லருக்குள்ள போயிடலாம். ബേസിക്കലി ഇന്ത്യ ഈസ് എ ഡെവലപ്പിംഗ് അണ്ടർ സ്റ്റേജ് കൺട്രി. കാനഡ ഈസ് ഇൻ ടോപ്പ് ടയർ. അപ്പോൾ ഇവിടെ ഇങ്ങനെ ഒരു ജോലിയും ചെയ്ത് ജീവിതകാലം മുഴുവൻ ജീവിക്കണം. അതോ നമ്പർ 1 കൺട്രിയിൽ ലൈഫ് എക്സ്പീരിയൻസ് ചെയ്യണം. ബോണി, ഷൈൻമാൻ, ജൂഡിയ, എൽഡി, ഷൈൻ, ഗ്രേസ്. നിനക്ക് മമ്മി ഉണ്ടാക്കുന്ന പോലെ ഇത്തിരി പുട്ടും കടല ഉണ്ടാക്കി കൂടെ? ഒരു കംപ്ലൈന്റ് ഉണ്ട്. 354 ആണ്. ഹായ്. பேசுதா? പ്ലീസ് ടു മീറ്റ് യു മാൻ. ഒറിജിനൽ ഈസിയാണോ? അല്ല, കട്ട് ഒറിജിനൽ. നിനക്ക് പേസുത്. ആൾക്കാരുടെ ലിസ്റ്റ് ചെയ്യാൻ തരാം. പക്ഷേ ഓരോ തടവ് പുള്ളിയും സമൂഹത്തിന്റെ സൃഷ്ടികളാണ്. അറിഞ്ഞോ അറിയാതെയോ അവർ ഈ ആത്മവിദ്യാലയത്തിൽ വന്ന് പെട്ടതാണ്. വണക്കസ്വാമി. ഓ മൈ ഗോഡ്. பிரிசனுக்குள்ள அதெல்லாம் அந்த இது அடிப்பாங்களா என்ன? வாவ். This is so pretty. என்ன ஒரு கண்ணு வித்தியாசமா இருக்கு. ஓ, பேரண்ட்ஸா? ஈயோட பேரண்ட்ஸா இருக்கும் அது. എനിക്കറിയാം അവന്റെ പ്രശ്നമൊന്നും. അവന്റെ പ്രശ്നം ഒരു ഈച്ചയാണ്. உன்னால முடியாது ராஜா. ஆக்சுவலா இப்ப நோட் பண்ண தமிழ்ல பேசுது. എന്താ ചിരിക്കണേ? ഇത് കണ്ണാണോ കവളാണോ? ஏய், கண்ணை பத்தி பேசாதடா. ஃபீமேல் ஐஸ் தான் ஆப்வியஸ்லி. ஏன்னா அப்போ தான் ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு லவ்ன்ற மாதிரி கொடுக்க முடியும். ஆக்சுவலாக அந்த டைலாக் மட்டும் தான் தமிழில் பேசிச்சா? நான் வேற ஒரு தாட்டில் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த டைலாக் மட்டும் தான் தமிழில் பேசுன்னு நினைக்கிறேன். ப்ரிசன்ட்குள்ளே மாட்டிக்கிறாரு, என்ன பண்ணி போனார் என்னன்னு தெரில. கனடாவுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார், பார்த்தா ப்ரிசன் போயிட்டார். அப்புறம் மாடி ஒரு தடவை பார்த்துறேன், உடனே பார்த்துட்றேன். ബേസിക്കലി ഇന്ത്യ ഈസ് എ ഡെവലപ്പിംഗ് അണ്ടർ மோஸ்ட்லி கனடா, மலேசியா இங்கே போயிடுறாங்க, செட்டில் ஆயிடுறாங்கன்னா. ഒരു ജോലിയും ചെയ്ത് ജീവിതകാലം മുഴുവൻ ജീവിക്കണം. അതോ നമ്പർ 1 കൺട്രിയിൽ ലൈഫ് എക്സ്പീരിയൻസ് ചെയ്യണം. ബോണി, ഷൈൻമാൻ, ധോണി. എൽഡി, ഷൈൻ, ഗ്രേസ്. നിനക്ക് മമ്മി ഉണ്ടാക്കുന്ന പോലെ ഇത്തിരി പുട്ടും കടല ഉണ്ടാക്കി കൂടെ? ഒരു കംപ്ലൈന്റ് ഉണ്ട്. 354 ആണ്. There she is. ഹായ്. ഹലോ. പ്ലീസ് ടു മീറ്റ് യു മാൻ. ഒറിജിനൽ ഈസിയാണോ? അല്ല, കട്ട് ഒറിജിനൽ. നിനക്ക് ഇവിടെ ബഹുമാനത്തുള്ള ആൾക്കാരുടെ ലിസ്റ്റ് ചെയ്യാൻ തരാം. പക്ഷേ ഓരോ തടവ് പുള്ളിയും സമൂഹത്തിന്റെ സൃഷ്ടികളാണ്. അറിഞ്ഞോ അറിയാതെയോ അവർ ഈ ஆக்சுவலாக அந்த ஈமே ப்ரிசனில் இருக்குதா? ஐ மீன் அது கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருக்காங்களா அவனை? ஏன்னா சப்டைட்டில் தேர் ஷீஷ்னு தான் போட்டுருந்துச்சு. அது என்னன்னு தெரில. Wow. This is so pretty. அப்படி இருக்காது எனக்கு தெரிஞ்சு. എനിക്കറിയാം അവന്റെ പ്രശ്നമൊന്നും. അവന്റെ പ്രശ്നം ഒരു ഈച്ചയാണ്. உன்னால முடியாது ராஜா. அதான் இந்த டைலாக் மட்டும் தமிழில் வச்சுருக்காங்க. எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்ச ஒரு ஈயா இருக்குமோ? நல்லா இருக்கு. சிஜியுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை.
എന്താ ചിരിക്കണേ? ഇത് കണ്ണാണോ കവളാണോ? ஏய், கண்ணை பத்தி பேசாதடா. கண்ணை பற்றி பேசாதடா. இதுவுமே தமிழா? ஏன்னா மலையாளம் தமிழ் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளமாக தான் பேசிகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அந்த ஒரு சில வேர்ட்ஸ் வந்து அங்கங்கே சிமிலராக இருக்கிறதுனால அந்த வேர்டு அப்படி எனக்கு தெரியுது போல் தமிழ் அப்படின்னு சொல்லி. நல்லா இருக்குது. அந்த மொத்த பட்ஜெட் எனக்கு தெரிஞ்சு அந்த ஈக்கு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. என்ன விஎஃப்எக்ஸ் அந்த சிஜி அந்த ஒர்க்குக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. மேத்யூ தாமஸோட இப்போ இந்த நீக் படம் பார்த்தேன், நிலவுக்கு என்பே நடி கோபம். ரொம்ப இப்போ தான் ஒரு 4 ஆமாம் நான் 3-4 நாள் தான் இருக்கும், 3-4 டேஸ் தான் இருக்கும். நல்லா பண்ணியிருந்தார். அவர் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக தான் பண்ணியிருப்பார். ஆனால் நல்லா இருக்கும். செகண்ட் பார்ட் வேறு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நீக் படம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருச்சு என்ன தெரில, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நல்லா தான் இருந்துச்சு. செம்ம ஒரு பக்கா என்டர்டெய்னர் தான். நல்லா இருந்துச்சு. அவரோட கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரெண்ட் ரோல் தான் பண்ணியிருந்தார் ராஜேஷ் அப்படின்னு சொல்லி. அவரோட வாய்ஸ் வந்து வேற ஒருத்தவங்க தான் டப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இதில் கேட்ட வாய்ஸ் மாதிரி இல்லை. ஆனால் நல்லா தான் ஓகே செட் ஆயிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ரோல் பண்ணியிருந்தார். இந்த படம் லவ்லி நல்லா இருக்கு. ஃபேண்டசி தான், என்ன ஒரு ரொமான்ஸ் ஃபேண்டசின்ற மாதிரி இருக்குமோ. நல்லா இருக்கு. அதான் ஃபீமேல் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எப்படி அந்த ப்ரிசனுக்கு வந்துச்சு என்னன்னு தெரியல. அங்கே வேறு அந்த மருந்துலாம் வேறு அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த தெருவுக்குலாம் அடிப்பாங்க. எத்தனை எல்லா ஏரியாவுக்கு அடிக்கிறாங்களான்னு தெரில. எப்பயாச்சும் வருவாங்க அடிச்சுட்டு போவாங்கள்ல, புகையாக இருக்கும். அது வேற ஒருவேளை அந்த அது ஒரு இன்னொரு வேற பெருசாக காமிச்சாங்கல்ல, மொத்த கூட்டமே அந்த ப்ரிசனில் இருக்கோ, அதனாலேயே அடிச்சுட்டு இருப்பாங்க போல். வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை டெய்லி கூட அடிச்சுட்டு இருப்பாங்களா என்னமோ. அதான் அந்த ஒரு கேள்வி தான். அந்த சப்டைட்டில் அப்படி போட்டுருந்துச்சு. அந்த ஒரு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருக்காங்கன்ற மாதிரி நான் அப்படி நினச்சிக்கிட்டேன். அது தப்பாக கூட இருக்கலாம். அப்படி கூட நினச்சி பாருங்களேன். அப்படி இருந்தா ஒரு ஃபேண்டசி எலமெண்ட் தான், அது இன்னுமே அதிகப்படுத்தினா எப்படி இருக்கும். அந்த மாதிரி அப்படி இருக்காது எனக்கு தெரிஞ்சு. என்ன நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்குது, பார்க்கலாம். நைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரிசீவிங் கான்டென்ட் ஃப்ரம் பரன்.